வேதம் கூறும் சபை அப்படின்னு தலைப்பில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ கவனிக்கும் பார்த்தீங்கன்னா வேதம் கூறக்கூடிய சபை எதுன்ற ஒரு கேள்விக்குள்ளே நம்ம வச்சுட்டு நம்ம உள்ளே போயிருந்தோம். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த அழைப்பை நம்ம முதல்ல பார்க்க ஆரம்பித்தோம் இல்லையா? என்ன அழைப்பு கொடுத்தாருன்னா அவர் மாதிரியே மாறக்கூடிய ஒரு அழைப்பு கொடுத்தார். ஸோ அந்த அழைப்பு எதன் அடிப்படையில் மட்டும்தான் வர முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பின் பிரமாணம் சொல்லி பார்த்தோம். ஸோ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நாம் கிறிஸ்துவாக மாற முடியாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்போது அன்பின் பிரமாணம் முழுக்க முழுக்க யாரை பற்றி சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி. அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின ஒரு அறிவுக்குள்ள உறுதியை யார் கல் மாதிரி இருக்காங்களோ அவங்கள என்ன பண்ணுவார்னா அவருடைய சபையாக அவர் மாற்றுவன்றதான் நம்ம படித்து பார்த்தோம் இல்லையா? அந்த வசனத்தை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பார்க்கலாமா? படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாத்தீங்களா? நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப அந்த இடத்துல கல் எது? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்தை பேதுரு வெளிப்படுத்தினார் இல்லையா? அந்த விசுவாசத்துல பேதுரு கல்லு மாதிரி உறுதியா இருக்கார் இல்லையா? அப்போ அதே மாதிரி விசுவாசத்துல உறுதியா இருக்கவங்க என்ன பண்ணுவார்னா அவருடைய சபையாக மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை உள்ள கொண்டு கொடுத்திருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எந்த வசனத்தை படிக்கும் போது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாத்தீங்களா? சோ இப்பேற்பட்ட ஒரு அழைப்பு தான் என்ன பண்ணியிருந்தாருன்னா நமக்கு கொடுத்தான்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்படின்னா நம்ம மத்தேயு 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிச்சு பார்க்கும்போது அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் தான் சபைன்றதை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டோம். கொலோசியர் 1:18 படிச்சு புரிஞ்சுட்டோம் இல்லையா? அந்த சபை எதன் அடிப்படையில் சொல்லி பார்த்தீங்கன்னா அன்பின் பிரமாணத்தின் அடிப்படையில். அப்ப அன்பின் பிரமாணம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றின முழுக்க முழுக்க உண்மைகள் அடங்கிய ஒரு சத்தியம் சொல்லி பார்த்தோம். அந்த சத்தியத்தில் உறுதியா உண்மையா கல்லு மாதிரி ஸ்ட்ராங் இருக்கிறவங்க தான் அவருடைய சரீரமாகிய சபையாக மாற முடியுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த அழைப்புல நாம எப்படி இருக்கணும் அப்படின்றதா இந்த 2ஆம் பாகத்துக்குள்ள 31ஆம் பாகத்துக்குள்ளாக நாம கவனிக்க போறோம். சரிங்களா? சோ தொடர்ந்து படிக்கலாமா? என்ன படிக்க போறோம்னா ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த அழைப்புல நாம் அவரை குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம் இல்லையா? அதனால்தான் ஒரு அருமையான வசனம் நம்மகிட்ட சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். பாத்தீங்களா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லி பார்க்கும்போது முதல்ல ஆண்டவரை நம்ம விரும்பணும். விரும்பணும் என்ன அர்த்தம்னா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த அழைப்புக்குள்ள நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றின அந்த எல்லா உண்மைகளும் நம்மளுக்கு தெரியப்படுத்தப்படும். இதுதான் அழைப்பினுடைய முதல் வேலைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்கணும். சரிங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். பாத்தீங்களா? இந்த வசனங்களுக்கு அநேக உண்மைகள் உள்ள அடங்கி இருக்குது. நம்ம ஒவ்வொரு லைனா மட்டும் தான் பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்போ ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அப்போனா விரும்பினால் என்ன அர்த்தம்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வது. அப்போ இந்த அழைப்புல அவரை பற்றி காரியங்களை முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த அழைப்புக்குள்ள வந்தவங்களுக்கு பாருங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் லைனா படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், நாம் இனி குழந்தைகளாய் இராமல். பாத்தீங்களா? அப்ப அழைப்புக்குள்ள வந்தாச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகள் மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ துர்குணத்துல தான் குழந்தைகளா இருக்குன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா நம்முடைய இயேசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவுல நம்ம என்ன பண்ணா வளரணும்ன்றதை நமக்கு சொல்லி காமிக்கிறார். படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல், நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். பாத்தீங்களா? சோ மனுஷனுடைய தந்திரமான காரியங்கள் இந்த உலகத்துக்குள்ள நிறைய இருக்குது. இந்த தந்திரமான காரியங்கள் யாருடைய வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிசாசனுடைய வேலைகள்.
ஏன்னா அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவைகள்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ அவனுடைய தவறான உபதேசங்களை உலகத்துக்குள்ள சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட திட்டத்தை கெடுக்கிறது தான் பிசாசனுடைய வேலை. அப்போ நீங்க பலவித காற்றினாலே, அப்போ பலவித காற்று அநேக உபதேசங்கள் உலகத்துக்குள்ள இருக்குது அப்படின்னா எது ரைட்டுன்னு சொல்லி வேதத்தை ஆராய்ச்சி நீங்க கண்டுபிடிச்சு அந்த நல்ல வழியில நடவுங்கள்ன்றதா ஆண்டோட நோக்கமா இருக்குன்றத முதல் இந்த அழைப்புகளை வந்தவங்களுக்கு சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? அடுத்தது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக ஆகும்படியாக. பாத்தீங்களா? அப்போ அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளும். எப்போ? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்புக்குள்ள வந்த நாம என்ன செய்யணுன்றதை இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம் 31ஆம் பாகத்துக்குள்ள. அப்போ அன்போடு சத்தியத்தை கைகொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரணும். அப்போ நம்முடைய அரசு கிறிஸ்து தலை இல்லையா, அதை குறித்து படிக்கும் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல். பாத்தீங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சரீரமாக சபையாக அழைக்கப்பட்ட நாம நாளுக்கு நாள் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர வேண்டும். அப்போ அந்த சரீரமாக அழைக்கப்பட்ட பிள்ளைகளை ஆதரிக்கிறது, அவங்கள பலப்படுத்துறது எல்லா வகையிலும் யாரும் சரி பார்த்தீங்கன்னா தலையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்குள்ளாக வளர வேண்டும் என்றுதான் சொல்லி காமிச்சாங்க இல்லையா. இப்போ எபேசியர் கண்டினியூ பண்ணலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அழைப்புக்குள்ள வந்த நாம வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிறோம் இல்லையா, ஒரே இடத்துல திறமை கிடையாது. அதனால தான் இது ஒரு அருமையான எக்ஸாம்பிள் மூலமா சொல்லி காமிச்சார் பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அவயங்கள் அநேகம். பாத்தீங்களா? எப்படி எனில் சரீரம் ஒன்று அதற்கு அநேக அவயங்கள் இருக்குது. ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமா இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. பாத்தீங்களா? ஒரு சரீரத்துக்கு அநேக அவயங்கள் இருந்தா கூட அது ஒரே சரீரமா இருக்கு இல்லையா. இந்த மாதிரி தான் கிறிஸ்துவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. படிங்க. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். பாத்தீங்களா? இந்த மாதிரி தான் கிறிஸ்துவும் இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சரீரத்துக்குள்ள அழைக்கப்பட்ட நாம வெவ்வேறு பாகங்களா இருந்தா கூட ஒரே ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கோன்றதை உறுதிப்படுத்தி காமிக்கிறார். இதை குறித்து அடுத்த வசனம் படிக்கலாம் பாருங்க. 27ஆம் வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா? அப்ப நாம தான் கிறிஸ்துவுடைய சரீரமாயும் தனித்தனியே அவயமா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நாம தான் கிறிஸ்துவுக்குள்ள நாளுக்கு நாள் வளர வேண்டும். அப்படின்னா நாளுக்கு நாள் நம்ம வளரணும் அப்படின்னா தலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் கேட்கும்படியாக ஒரு அன்பான வேண்டுகோளை இங்க வைக்கிறார். அப்படின்னா இந்த சபைக்கு யார் தலைவர்? அதான் கேள்வி. ஸோ நிறைய கேள்விகளை கேட்டு உள்ள கொண்டு போக முடியும் பாடத்தை இல்லையா. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப டிசிப்ளினா நீட்டா சொல்லி கொடுக்கிறார். அப்படின்னா இந்த சரீரமாகிய சபைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தலையே தவிர வேற யாரும் தலை கிடையாதுன்றதை உறுதிப்படுத்தி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? இப்போ எபேசியர்ல கண்டினியூ பண்ணலாமா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். பாத்தீங்களா? அப்போ இந்த அழைப்புக்குள்ள வந்த நமக்கு அடுத்து என்ன சொல்றாரு சரி பாத்தீங்கன்னா, மற்ற புறஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தனையில நடக்கிறத மாதிரி நாம இனிமே நடக்கக்கூடாது. காரணம் என்ன? நமக்கு தலை இருக்குது. நமக்கு தலை யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தலை என்ற வசனத்தை மறுபடியும் படிச்சிடலாமா? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். பாத்தீங்களா? அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்படின்னா மற்ற புறஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தனை இல்லை. அப்ப அவங்களுக்கு நிறைய தலைகள் இருக்குது, அவங்களுக்கு நிறைய பேர் தலைகள் மாதிரி செயல்படுறாங்க இல்லையா. அப்போ அந்த சிந்தனைகள் வேண்டாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிரமாணத்தில் என்ன எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். எந்த லெவலு? வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம படிச்சோம் இல்லையா, அவரோடு கூட இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம்?
யாரெல்லாம் அவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றார். பாத்தீங்களா? அப்படின்னா ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருக்க போறவங்க, அதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லி காமிச்சிருக்காங்க. இது தீர்க்க தரிசன பாஷை இல்லையா? அவங்க யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள் சொல்லக்கூடிய 3 குரூப் கிடையாது. இந்த நிலைமைகளை தாண்டி வந்த ஒரே ஒரு குரூப் தான் கூட இருக்கிறாங்க அப்படின்றத சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா மற்ற புறஜாதிகள் நடக்கிற மாதிரி முதல்ல இனிமேட்டு அழைப்புக்குள்ள வந்த நாம நடக்கக்கூடாது. அப்படி வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் ஆகிய, அடுத்த நிலைமையாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள போக முடியும்ன்றத சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? எபேசியருக்கு கண்டினியூ பண்ணுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. பாத்தீங்களா? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு அப்படின்னா அவங்க புத்தி இருள் அடைஞ்சிருக்குது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியா இருக்கார் இல்லையா? அப்படின்னா நாம அந்த ஒளியை பின்பற்றணுமே தவிர இருளுள்ள காரியங்களை, நமக்கு உலகத்தில் அநேக தலைகள் இருக்கு இல்லையா, சிந்தனைகள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஒளியாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றணும்ன்றதா இங்க சொல்லி காமிக்கிறார். படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து படிங்க. உணர்வு இல்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். பாத்தீங்களா? அப்போ தலை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தார் அப்படின்னா நாம பரிசுத்தமான ஒரு காரியத்தை மட்டும் தான் நோக்குவோன்றதை சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்போ ஒளியை பார்த்துட்டோம் அப்படின்னா நாமளும் எப்படி மாறிடுவோமா? ஒளியின் பிள்ளைகளாக மாறிடும் சொல்லி காமிக்கிறார். அப்போ நமக்கு யார் ஒளி? பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பாத்தீங்களா? நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கின்றது சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்ப மற்ற பிரஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தனையில் நடந்து உலகத்துக்கு ஏற்ற காரியங்கள்லாம் பண்ணிருக்காங்கன்னா தலையிடுறாங்க, தங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்துக் கொள்கிறார்கள். அப்படின்னா இந்த அழைப்புக்குள்ள வந்த நாம எப்படி வாழணுன்றதை இங்க சொல்லி காமிக்கிறார். அப்ப இந்த மாதிரி வாழ்க்கையை முன்னெடுத்து வைக்கும் போது என்ன பண்ண முடியும்னா அடுத்த நிலைமையாகிய தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள போக முடியும்ன்றதையும் சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? எபேசியர் கண்டினியூ பண்ணுங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. பாத்தீங்களா? அப்படின்னா நாம் இவ்விதமாக கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா அழைக்கப்பட்ட நிலைமையில முதல்ல கிறிஸ்துவை பற்றி கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் முதல்ல சொல்லி காமிக்கிறார். அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த முறைமையின் அடிப்படையில் தான் கற்றுக்கொள்ளுமே தவிர ஏதோ உணர்வின் அடிப்படையில், பாரம்பரியத்தின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில், சமுதாயம் சார்ந்த அந்த அறிவின் அடிப்படையில் என்ன பண்ணக்கூடாதுன்னா கற்றுக்கொள்ளக்கூடாதுன்றதை இங்க தெளிவுபடுத்தி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இந்த அழைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள வந்த நாம இப்படி வாழணும்னு சொல்லி காமிச்ச அப்போஸ்தலன் எப்போ என்ன பண்ணிருக்காருன்னா இன்னும் சில வசனங்கள் நம்மளுக்கு கோடிட்டு காமிக்கிறார். படிக்கலாமா? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பாத்தீங்களா? அப்போ இந்த அழைக்கப்பட்ட நிலைமைக்குள்ள வந்த நாம உலகத்துக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒத்த வேஷம் தக்கி கூடாதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு அடுத்த வசனத்துல இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு புத்தி உள்ள ஒரு ஆராதனையை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அழைக்கப்பட்ட நிலைமையில எல்லாமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணிருக்காருன்னா சொல்லிக் கொடுக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து கண்டினியூ பண்ணுங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபம் ஆகுங்கள். பாத்தீங்களா? அப்படின்னா மறுரூபமாக வேண்டும். அப்ப இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைன்றதை சொல்லி காமிக்கிறார். அதனாலதான் நம்ம ஏற்கனவே தொடக்கத்துல ஒரு வசனம் படிச்சோம். என்ன படிச்சோம்னா
ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அப்ப விரும்புறது அப்படின்னா அவரை பற்றி தெரிந்து கொள்வது. அப்ப அழைக்கப்பட்ட நிலைமையில அவரை பத்தி நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழணுன்றதா அவருடைய முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? பாருங்க 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல், நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பாத்தீங்களா? நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. அப்ப இரவுக்கும் இருளுக்கும் சரி பாத்தீங்கன்னா ரொம்ப டார்க்கா இருக்கும். டார்க் ஒரு சைடு இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்து பிரசங்கம் பண்ணார் இல்லையா? இருளில் உள்ள ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படின்னா உலகம் ஃபுல்லா நீங்க இருளுக்குள்ள கிடக்குது இல்லையா? இருள் என்ன அர்த்தம்? தவறான உபதேசங்கள், அறியாமைகள். காரணம் என்ன? உலகத்தினுடைய அதிபதி பிசாசானவன். உலகம் ஃபுல்லா பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதுன்னு சொல்லி 1 யோவான் 5:19 சொல்றாரு இல்லையா? அப்படின்னா இனிமே நாம இருளுக்குள்ள இருக்கக்கூடாது, நாம வெளிச்சத்தின் பிள்ளைகள் சொல்லி காமிக்கிறாரு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அழைக்கப்பட்ட நிலைமையில நாம் எப்படி இருக்கணும்ன்றத இப்ப நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்ப இதே நிலைமையில இருந்துட்டா என்ன பண்ண முடியாது? நாம அவ கூட உட்கார்ந்து இந்த பூமியை ஆசீர்வதிக்க முடியாது. நாம பரலோகத்துக்கு போய் நம்மளை அனுப்பினர் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளை அழைத்தவர் என்ன பண்ண முடியாதுன்னா தரிசிக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்களை பெற முடியாம போயிடும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணியாகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அழைக்கப்பட்ட நிலைமை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து எங்க போறோம்? பிரம்மோ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. புரிஞ்சுங்களா? அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைனா என்ன அர்த்தம்? அது நமக்கு தெரியணும். புரிஞ்சுங்க அன்புக்குரிய சகோதரர்களே? அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் செய்வதற்காக இந்த பூமியில வந்தார் இல்லையா? அந்த பூமியில வரும்போது அவர் என்ன பண்ணார்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதாவே உமக்கு சித்தமானவைகளை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணாருன்னா, அந்த முடிவை செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. அப்ப அந்த முடிவை எதுல செயல்படுத்தினார் அவரு? ஞானஸ்தானம். அப்ப ஞானஸ்தானத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக என்ன பண்ணாருன்னா அந்த வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சாருன்னு சொல்லி பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனங்கள் படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பாத்தீங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த இடத்த கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல 33 வருஷம் வாழ்ந்தார். 30வது வயசுல தான் அவர் ஞானஸ்தானம் எடுத்தார். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷியலா பிதாவாகிய தேவனுடைய அந்த சத்தியத்துக்குரிய வேலைகளை பண்ணலன்னா அவர் தொடங்க ஆரம்பிக்கல. அப்போ ஞானஸ்தானத்தை என்ன பண்ணாருன்னா தொடங்க ஆரம்பிச்சாரு. தொடங்க ஆரம்பிக்கும் போது பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாருன்னா அவரை அங்கீகரிக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், அவருக்கு அவருடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறாரு. அப்படின்னா ஒரு எலெக்ட் பண்ண ஒரு ஸ்டேஜ். அப்படின்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளாக நம்முடைய இயேசு கிறிஸ்து கடந்து வந்த இடம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம். அப்படின்னா இன்னைக்கு நாம நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறித்து எல்லாமே தெரிந்து கொண்டு அவர் மாதிரியே வாழ்வதற்காக ஒரு ஸ்டெப்பை எதில் வைக்க முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ ஒரு ஸ்டெப் வச்சாரோ அதே நிலைமையில தான் நாம் அந்த ஸ்டெப் வைக்க முடியும். அவர் எப்போ அந்த ஸ்டெப் வச்சாரு பிதாகிய தேவனுக்காக? ஞானஸ்தானத்தில். அப்படின்னா நாமளும் என்ன பண்ண முடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே ஞானஸ்தானத்தில் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒப்பு கொடுக்க முடியும். அதான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைன்னு சொல்லி பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? பாருங்க 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். பாத்தீங்களா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது மாதிரியே தானும் நடக்க வேண்டும். அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அவர் ஒரு அடிச்சுடுகளை வச்சுட்டு போனார். பாருங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். பாத்தீங்களா? ஒரு மாதிரியை, ஒரு எக்ஸாம்பிளை வச்சிருக்கார்.
அப்படின்னா அழைக்கப்பட்ட நிலைமையில இருந்து நாம் எப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு போக போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னைக்கு நாம ஒரு உடன்படிக்கை ஞானஸ்தானம் சொல்லக்கூடிய உடன்படிக்கை பண்றோமோ அன்னைக்கு தான் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள வந்துட்டோன்றதுக்கு என்ன அடையாளம்? ஒரு அடையாளம் இருக்கணும்ல. என்ன அடையாளம்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கரையேறின உடனே பிதாவாகியதன் சொன்னார், இவர் என் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பரிசுத்தாவி கொடுத்தார் இல்லையா? அப்படின்னா ஞானஸ்தானத்துல நமக்கு என்ன கொடுப்பார் தேவனானவர்? படிக்கலாமா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். பாத்தீங்களா எப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளாக நம்முடைய இயேசு கிறிஸ்து உள்ள வரும்போது அவருக்கு பரிசுத்தாவிய தேவன் கொடுத்தாரோ, அதே மாதிரிதான் நாமளும் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள வரும்போது, அதாவது ஞானஸ்தானம் எடுக்கும்போது பரிசுத்தாவியை நமக்கு நம்முடைய பிதாகிய தேவன் தருகிறார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா பரிசுத்தாவிய பெற்ற நாம யாருன்னு சொல்லி பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். பாத்தீங்களா? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. எப்படி நம்முடைய இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவன் சொன்னாரோ அதே மாதிரி நாமளும் ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை நம்ம செய்யும் போது நம்மளையும் என்ன பண்ணாருன்னா பிதாகிய தேவன் அவருடைய புத்திரன் சொல்லி அங்கீகரிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். புரிஞ்சுங்களா? இதுதான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைன்றத முதல் பாயிண்ட்ல உள்ள பார்த்திருக்கோம். புரிஞ்சுங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, எப்படி அழைக்கப்பட்ட நிலைமைகளை உள்ள எப்படி வாழணுன்றதை கத்துக்கிட்டோமோ அதே மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில நம்ம உள்ள வந்தாச்சு, இனி எப்படி வாழணுன்றத சொல்ல போறார். புரிஞ்சுங்களா? எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எக்ஸாம்பிள், உதாரணமா இருக்காரு. நம்ம அவரே பார்ப்போம் இப்ப நம்ம. புரிஞ்சுங்களா? இப்ப அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அந்த டைம்ல என்ன சொன்னார்னா, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சார். படிக்கலாமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆயினும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். பாத்தீங்களா? அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள வந்த ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான ஒரு வழிமுறை ஆண்டவர் சொல்றார். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்குது, அது நிறைவேற வரைக்கும் நான் எவ்வளவோ நொறுக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்படி என்ன அர்த்தம்? நான் முழுக வேண்டிய ஸ்நானம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் மரண பரியந்தம் படக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள், அவமானங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இது எல்லாத்தையும் என்ன பண்ணார்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டாலரேட் பண்ணார். இதெல்லாமே அவர் சகிச்சு கொண்டார் இல்லையா? அந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்றாருன்னா பிதாவாகிய தேவன் எதிர்பார்த்திருக்கிறாரு. அப்படின்னா பிதாகிய தேவனுடைய சத்தியத்துக்கு தங்களை எப்படி அர்ப்பணிக்கிறாங்க அப்படின்றதா இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைன்னு சொல்லி பார்க்குறோம். புரிஞ்சுங்களா? அப்படின்னா அந்த நிலைமைக்குள்ள வரக்கூடிய வந்த ஆண்டோடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுன்றதுக்கு தான் இப்போ ஒரு வசனத்தை சொல்லி காமிச்சிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? இன்னொரு வசனம் படிக்கலாமா? படிக்கலாம் பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாத்தீங்களா? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில வந்தவங்க எந்த அளவுக்கு தங்களை அர்ப்பணிப்போட கீழ்ப்படிதலோட வாழ்ன்றதுக்கு இங்க ஒரு வசனம் காமிக்கிறார். அப்ப பாவத்துக்கு மரித்த நாம் அதில் எப்படி மறுபடியும் பிழைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி இங்க பவுல் கேட்கிறார். அப்ப இந்த கேள்வி அப்போஸ்தலனாகிய பவுல் எப்ப கேட்டிருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்கு ஒரு சகோதரன் ஒரு சகோதரி கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய உபத்திரத்திலையும் பாடுகளையும் அவங்க சோர்ந்து போறாங்களோ அந்த டைம்ல இந்த கேள்வி அப்ளை ஆகும். கரெக்டா? அப்படின்னா என்ன கேட்பாருனா பவுல் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்க இல்லையா? என்னன்னு சொல்லி வாழ்ந்திருக்கீங்க, என்னன்னு சொல்லி வாங்கியிருக்கீங்க ஞானஸ்தானத்தை? அவர் மாதிரியே பாடுகள் படுறேன், அவர் மாதிரியே அவமானப்படுறேன், அவர் மாதிரியே வேதனைகளையும் உபத்திரங்களையும் நான் தாங்குறேன், பிதாகிய தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி தான் ஞானஸ்தானம் வாங்கினீங்க
அப்படின்னு கேட்பார் இல்லையா? அப்ப நமக்கு புரியணும், என்ன புரியணும்னா ஞானஸ்தானம்னா என்னன்னு புரியணும். அது ஒரு தனி ஒரு பாடம் இருக்குது, டீட்டெயிலாக பார்க்கலாம் இல்லையா? இப்போ சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா, ஞானஸ்தானம்ன்றது பார்த்தீங்கன்னா பேப்டைஸோ கிரீக்ல அப்படின்னா முற்றிலுமாக முழுகுதல். எதில் முழுகுதல்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுகினார்ல, எதுல முழுகினாரு? யோர்தான்ல முழுகினாரு. அப்ப யோர்தான்னா என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜோர்டான் அப்படின்னா, ஜோர் அப்படின்னா டவுன், புரிஞ்சுங்களா? டான் அப்படின்னா ஜட்ஜு அப்படின்னா கீழ் நோக்கி நியாயம் தீர்த்தல். கீழ் நோக்கி நியாயம் தீர்த்தல்னா நியாய தீர்ப்பு எங்கிருந்து வந்திருக்குது? மேல இருந்து கீழே வந்திருக்குது. அப்போ இந்த பூமிக்குரிய ஒரு நியாய தீர்ப்பு, இந்த பூமிக்கு ஒரு திட்டத்துக்குள்ளாக முழுமையாக தங்களை அர்ப்பணித்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப ஞானஸ்தானத்துல நாம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் நடந்தது மாதிரி நாமளும் இந்த பூமிக்குரிய திட்டத்துக்குள்ளாக முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஞானஸ்தானம் வாங்கினீங்க. இன்னைக்கு ஒரு பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவமானங்கள் வந்த உடனே நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க? நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம், அதாவது அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம். மரணன்றது உபத்திரவம், பாடுகள் அப்படி வாங்கியிருக்கீங்கன்றத மறந்துடாதீங்கன்றத பவுல் சொல்லி காமிக்கிறார். சரிங்களா? மறுபடியும் அரசனம் படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாத்தீங்களா? அடுத்த ஒரு பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிக்காங்க அருமையான இடத்துல. அப்படின்னா அவருடைய மரணத்துக்குள்ளாக என்ன பண்ணிருக்கோம்னா நாமளும் அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்ம எதெல்லாம் அடக்கம் பண்ணிருக்கணும் படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர்ல படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர்ல 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அடைந்திருக்கிறார்கள். பாத்தீங்களா? கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்ன பண்ணிட்டாங்களா? மாம்சத்தினுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா அதை தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து முதலாம் அறைகளை தெளிவாக சொல்லி கொடுத்தார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, என் சிலுவை அவர் சொல்லவே இல்லை, உனக்கு ஒரு சிலுவை இருக்குது, அதை எடுத்துட்டு வான்னு சொன்னார். அதை குறித்து கூட அருமையான உண்மைகளை வரக்கூடிய டைம் நம்ம படிச்சுக்கலாம் இல்லையா? அப்படின்னா உன் சிலுவை எடுத்துக்கிட்டு எனக்கு பின்னாடி வான்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் சொல்லி காமிக்கிறாரு. இன்னும் ஒரு சில பேர் அடக்கம் பண்ணப்பட போகிறார்கள். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு. அப்படின்னா இதெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள வரும்போது எப்படி வாழணுன்றதை சொல்லி காமிச்சிருக்கார். புரிஞ்சுங்களா? அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் படிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பாத்தீங்களா? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில அடுத்த முக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காமிக்கணும்ன்றத ஆண்டவர் இங்க சொல்லி காமிக்கிறார். என்ன மாதிரி வாழ்க்கை? ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கணும். அப்படின்னா உலகம் ஃபுல்லா அசுத்தமா இருக்குது, நாம எப்படி வாழ்ந்து காமிக்கணும்னா பரிசுத்தமா வாழ்ந்து காமிக்கணும். அதுக்காக தான் அந்த விசேஷமான அழைப்பு என்ன பண்ணிக்காருன்னா நம்ம கிட்ட கொடுத்திருக்கின்றத ஆண்டவர் இடத்துல சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவுள். பாத்தீங்களா? இந்த பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணமாக்கணும். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள வந்த நாம பரிசுத்த ஒரு விஷயத்த, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள வந்த நாம பரிசுத்தம் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அதிகமா தேவ பயத்தோடு பூர்ணப்படுத்தணும் அப்படின்றாரு. இது ரொம்ப முக்கியமான வாழ்க்கை, இது சாதாரண வாழ்க்கை கிடையாதுன்னு சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்க அன்புக்குரிய சகோதரர்களே? ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வச்சிருக்காரு. படிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். பாத்தீங்களா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள உள்ள வந்துட்டீங்க, நீங்க இந்த விசுவாச பூர்ணமா நீங்க நிரூபிச்சு காமிக்கணும். அப்ப அவர்கிட்ட நீங்க வரீங்க அப்படின்னா அவர் இருக்கிறான்னு சொல்லி நம்பணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து சாகிற வரைக்கும், மரிக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய கீழ்ப்படிதல பரிபூர்ணமா காமிச்சார். காரணம் என்ன? அவர் ஒவ்வொரு டைமும் அவர் தேவன் கூட இருக்கிறாரு,
அப்படின்னு விசுவாச பரிபூர்ணமா நிரூபிச்சு காமிச்சார். அப்ப நாமளும் ஞானஸ்தானம் எடுத்த நாள்ல இருந்து நாம மரிக்கூடிய நாள் வரைக்கும் இந்த விசுவாச உறுதியா இருந்து நம்ம கூட தேவன் இருக்காரு, நம்ம அவர்கிட்ட சேர்ந்து இருக்கிறோம், சகலமும் அவருடைய மேற்பார்வையில தான் எனக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்னு விசுவாசத்துக்குள்ள பரிபூர்ணமா வாழும்படியாக தான் நம்மளை கூப்பிட்டு இருக்குன்றது சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. யாக்கோபுல 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடந்துகின்றன. பாத்தீங்களா? அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ள வந்து நாம பிதாகிய தேவன் மேல எந்த அளவுக்கு விசுவாசத்துல உறுதியா இருக்குன்றதை இங்க சொல்லி காமிக்கிறார். விசுவாசங்களும் விசுவாசம் நடங்கிறது அப்படின்னா அவங்ககிட்ட கீழ்ப்படுதல் கிடையாது. அப்ப நம்மகிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த கீழ்ப்படுதல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காமிச்சது மாதிரி மரணம் பரியந்தம் காமிக்கணும். பாருங்க, எபிரேயர்ல 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. பாத்தீங்களா? அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. அடுத்த வசனம், தாம் பூரணர் ஆன பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாத்தீங்களா? ஒரு அருமையான ஒரு காரணத்தை ஏற்படுத்தி போனார். அப்ப இந்த மாதிரி தான் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில நம்ம எப்படி வாழணும்ன்றதை நம்ம பார்த்தாச்சு. புரிஞ்சுங்களா? இன்னொரு வசனம் படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். பாத்தீங்களா? அப்ப என்ன பார்த்தோம்னா பரிசுத்தமா இருக்கணும், விசுவாசத்தோட இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இந்த அன்புன்றது ஒரு பரிபூர்ணமான ஒரு விஷயம் இல்லையா? அதை இப்படிதான் செய்யணும்ன்றதையும் சொல்லி காமிச்சார். அப்ப வசனத்தினாலும் நாவினாலும் கிடையாது, அந்த அன்பு பரிபூர்ணமா உண்மையா கீழ்ப்படுதலை காமிக்கணும்னு சொல்லி காமிச்சார். காரணம் என்னன்னா, இந்த அன்பின் மூலமாக தான் நாம இயேசு கிறிஸ்துவோட சரீரமாக மாற முடியும். காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு நமக்கு தெரியாது, அந்த அன்பாகவே வாழ்ந்து காமிச்சவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். படிங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பாத்தீங்களா? அப்போ அவருடைய குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் இந்த அன்பை பரிபூர்ணமாக வெளிப்படுத்தி காமிச்சார். அப்படின்னா இந்த அன்பின் பிரமாணத்துக்குள்ள நாம் யாரை பற்றி முழுசா தெரிஞ்சு அவர் மாதிரி வாழணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, அழைக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமை பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை. தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஞானஸ்தான உடன்படிக்கை, அதில் எப்படி வாழணுன்றதை நம்ம ஓரளவு பார்த்தாச்சு இப்போ இல்லையா? அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இன்னைக்கு எத்தனையோ கோடான கோடி ஜனங்கள் பெந்தெகோஸ்து நாளில் வந்திருப்பாங்க இல்லையா? அப்படின்னா அவருடைய சரீரமாக மாறக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது எண்ணிக்கை வச்சிருக்காரா? இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில தன்னோட உண்மை நிலைமை நிரூபிச்சு காமிக்கூடிய பிள்ளைகளுக்கு ஏதாவது எண்ணிக்கை வச்சிருக்காரா? அவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? அவங்க எப்படி தன்னோட வாழ்க்கையை நிரூபிச்சு காமிப்பாங்க? எப்படி உண்மையா இருப்பாங்க? அந்த மாதிரி வரக்கூடிய இன்னும் சில கேள்விகளுக்கு அடுத்த ஒரு காணொளி என்ன பண்ணான்னா நம்ம கவனிக்கலாம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ப என்ன பார்த்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதம் கூறும் சபை, அந்த சபை அந்த சபையாக மாறுவதற்கு தான் நம்மளை கூப்பிட்டு இருக்கார், மறந்துடக்கூடாது. அந்த சபை முழுமை அடைஞ்சு எங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களை சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும். பாத்தீங்களா? அந்த சபை பரலோகத்தில் தான் பூர்ணமா இருக்க போகுது. அந்த பரலோகத்துல பூர்ணமா இருக்கக்கூடிய அந்த சபையாகிய கிறிஸ்துவுடைய சரீரமாக மாறுவதற்கு தான் இன்னைக்கு அழைப்பு. இந்த ஒரு காலிங் வந்துச்சு இல்லையா? இந்த காலிங் வரும்போது நம்ம எங்க இருந்தோம்? உலகத்துக்குள்ள இருந்தோம். அப்ப உலகத்துக்குள்ள இருந்து அவர் நம்மளை தெரிந்து கொண்டார்னு சொல்லி யோவான்ல படிச்சோம், போன பாடத்தில் படிச்சோம் இல்லையா? அப்படி உள்ள வந்த உடனே எப்படி வாழணுன்றத நமக்கு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அப்புறமா அப்படியே இருந்துட்டோம்னா அவருடைய சரீரமாகி சபையாக மாற முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளாக போகணுன்றதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஞானஸ்தான உடன்படிக்கைன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப அதுக்குள்ள வந்து நாம எப்படி வாழணுன்றதை பார்த்தோம் இல்லையா? அப்படின்னா அடுத்த நிலைமையை இருக்கக்கூடிய அப்ப அடுத்த ஒரு ஸ்டேஜ் நம்ம கடந்து போனோம் இல்லையா? அந்த ஒரு பாதையும் கடந்து போனா மட்டும்தான் நாம அவரோடு கூட பாடலை சகித்தமானால் ஆளுகை செய்ய முடியும். அப்படின்னா அந்த பிள்ளைகளோட எண்ணிக்கை ஏதாவது கொடுத்திருக்காரா பைபிள்ல? அவங்க எப்படி தன்னுடைய உண்மை நிலைமையை இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில இருந்து நிரூபிப்பாங்க
அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான சந்தேகத்துக்கான பதில்களும் அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அது வரைக்கும் இந்த பாடங்களை நீங்கள் தொடர்ந்து கொண்டீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு வந்து ஃபோனில் கூப்பிடுங்க, இல்லைன்னா வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, இல்லை மெசேஜ் அனுப்புங்க. ஆனால் சித்தமானால் நம்ம அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை ஆண்டவருடைய சத்தியத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம். உங்கள் அனைவரோடும் ஆண்டவர் கிருபை இருப்பதாக. ஆமென்.